அப்போ சிலர் ஆதாயத்திற்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க கூட நமக்குள்ள வருகிறதற்கு வாய்ப்பு சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குது. நாங்க அதை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் அப்படி பாதிக்கப்பட்டு இன்று இழந்து போய் நிற்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதான் ஒருத்தருக்கு அவருடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு 25 பேர் தேவைப்பட்டாங்களாமா. அவருடைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கவர்மெண்ட்ல வேலை பண்றவராம். உடனே ஒரு நாள் அவர் அனௌன்ஸ் பண்ணாராமா. என்ன அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா? உங்க எல்லாரையும் ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாரு. எல்லாருமே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்து அதுல வர்ற அந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணா அதுல ஹியூஜா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்டை எல்லாம் கொண்டு வாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிடுவோம். அந்த இடத்த வாங்கி அதுல நம்ம கொட்டாரம் போட்டு அங்க நம்ம ஊழியம் செய்யலான்னு சொல்லி இவர் சொன்ன வார்த்தையை நம்பி கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்து கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு நம்பி அந்த மனுஷன் கடைசியில ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதுல பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஞானத்தை கூட யார் தான் தரணும் அப்படின்னா கர்த்தர் தான் தரணும். ஆமென். இங்கே ஏமாத்தினது யாரு சொல்லுங்க? ஆண்டவருடைய பேரை சொல்லி. யார் பேரை சொல்லி? எதை தூக்கிட்டு? பைபிளை தூக்கிட்டு, ஜெபத்தின் மூலமாய். இல்ல இல்ல இல்ல. அதனால எல்லாரையும் தவறாக பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு அறிவை தாருங்க ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய ஆதாயத்திற்காக நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்பட்டு விடவே கூடாது. மனிதர்கள் எங்களை அடிமையாக்காதபடிக்கு நீர் எங்களை உம்முடைய கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு செய்கிறதல்ல தவறல்ல, ஊழியங்களை தாங்குகிறது தவறல்ல. ஆனா நான் நம்புறேன், கர்த்தரே இல்லாத, கர்த்தரோடையே நடக்காத, கர்த்தருடைய சத்தத்தையே கேட்காத அவர்களை என்கரேஜ் பண்றத ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாருன்னா விரும்பவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டு முட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையில் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் கனவு போனதையும் நீர் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாக பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளாகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹலோ, கவனிங்க, இங்க யாக்கோபு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி கொடுக்கிறாரு. தன்னுடைய மாமனார்
இவன் தன்னுடைய வீட்டை விட்டு இனி இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி தான் ஒரு தனி குடுத்தனமாய் வாழ்வதற்காக தன்னுடைய பிரயாணத்தை பண்றான். அப்போ அவனுடைய மாமனார் அவனை துரத்தி வர்றாரு, அவனை கொல்லணும்ன்றது மாதிரி துரத்தி வர்றாரு. இப்ப தன்னுடைய மாமனாரை பார்த்து கேட்கிறான், என்னுடைய தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, என்னத்தை கண்டுபிடிச்சீரு? நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? பேரு உங்க மருமக. அதான் எங்க அம்மா அப்பா என்ன உங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க, நான் தூரத்துல வரும்போது என்ன ஓடி வந்து நீங்க கட்டி பிடிச்சிங்க. கட்டி பிடிச்சி மருமகனை பார்த்த உடனே ஒரு கள்ள அழுக. என்ன அழுக சொல்லுங்க? மாமனார் கட்டி பிடிச்ச உடனே ஒரு கள்ள அழுக. அப்பா மாப்பிள்ள, நீங்க இவ்வளோ செக்க செவேன்னு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அந்த கட்டி பிடிக்கும் போதே கோழி அமுத்துற மாதிரி ஒரே அமுத்து, அவ்வளவுதான், நீ போக மாட்டடா நம்முடைய புடிய விட்டு. சிலர் அப்படித்தானே, அந்த கோழி அமுத்துற மாதிரி அமுத்துறாங்க, போட்ட அமுத்துறா மூடிடுறா, இனி தப்பி வைக்க கூடாது. அந்த ஒரே அழுக அவன் ஏமாந்து போயிட்டான் பாருங்க. அப்படியே போய் அந்த பிள்ளைங்களை காமிச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு பிள்ளைய நேசிக்கிறாரு. அப்படித்தானே, அவ்வளோ நீ பிள்ளைய தானே ஆசைப்படுற, அதுக்கு ஒரு டயலாக் பேசுறாரு பாருங்க. நான் அந்நியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீ ஒன்னும் வருத்தப்படாத மாப்பிள்ள, நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அழகா டிசைன் பண்ணி அவனை மேக்கப் பண்ணி 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்ச உடனே, மாமா 7 வருஷம் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போவாது என்ன பண்ணிருக்கணும் மாப்பிள்ள, 7 வருஷம் வேலை முடிஞ்சாலும் நீ சின்ன பொண்ணை தான் நீ நேசிக்கிற. இங்க ஊர் வழக்கம் என்னன்னா, பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, பெரிய பொண்ணு அப்படியே நின்றும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து பெரிய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டிய மாமா அதுலயும் திட்டம் போடுறான் பாருங்களேன். எவ்வளவு கொடுமைக்கார மாமாவா இருந்திருப்பாரு. இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சா போல, இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நமக்கு இனி கிடைக்காது, இது என்ன பண்ணாலும் தலையாட்டிட்டு நமக்கு பின்னாடியே வந்துரும்ட்டு நைட்டே கல்யாணம் மாப்பிள்ள, உனக்கு இரவிலே கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைட்டோடு நைட்டாக கல்யாணம் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவன் நேசித்தது ஒரு பொண்ணு, வந்து நிற்கிறது இன்னொரு பொண்ணு, மூத்த பொண்ணு. மாமா நீங்கள் எதுவும் மாற்றி கீத்தி கட்டி கொடுத்தீங்களா? இல்லை நான் தெரியாமல் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானா? இல்லை இல்லை, அப்புறம்தான் இந்த ஊருடைய வழக்கம் அப்படி. ஏன்னா ரொம்ப அப்செட் ஆகி ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது, அதனால என்ன மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, அடுத்ததை நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கே கல்யாணம் பண்ணி. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை, எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அப்பா பாருங்க. லாபானெல்லாம் வந்து நல்ல அப்பாவே கிடையாதுங்க என்னை பொறுத்த அளவில். அதுக்கென்ன இன்னொரு 7 வருஷம் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க. என்னுடைய சின்ன பொண்ணையும் சில சகோதரிகள் வந்து வீட்டை விட்டுட்டு வந்தா கூட அப்பா பெருமையும் அம்மா பெருமையும் பேசாம இருக்கவே மாட்டாங்க. கணவனாருடைய பெருமை உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த அப்பாவுடைய என்னைக்கு தான் பேசுறத விடுவீங்க? உங்க அப்பா பெருமை, உங்க அப்பா நல்லவர் தாங்க, உங்க அம்மா நல்லவர் தான், அதுக்குன்னு உங்க கணவனார் குறைஞ்சவரா? இல்ல உங்க மாமனார் குறைஞ்சவரா? உங்க மாமியார் குறைஞ்சவங்களா? எதுக்கெடுத்தாலும் சில பெண்கள் இருக்காங்க, எங்க அப்பா எங்க அம்மா. ஏன் எந்த அப்பாவும் அவங்க பிள்ளைய நல்லா வளர்த்தலையா? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு, ஹலோ, இல்ல எங்களை எல்லாம் ரொம்ப குறைவா வளர்த்தினாங்களோ? இல்ல எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எல்லாம் குறைவா வளர்த்தினாங்க, உங்க அப்பா தான் அவங்களை ரொம்ப நல்லா வளர்த்தினார்ல? வேற எல்லாருடைய அப்பாவும் அவங்க பிள்ளைகளை, எங்க அப்பா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தினார் தெரியுமா? ஆமா, இவங்க அப்பா பக்கத்து வீட்டில் திருடி வந்து வளர்த்தினாரு. இல்ல நான் கேட்கிறேன், பெண்களை பார்த்து கேட்கிறேன், சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், என்னைக்கு தான் உங்க அம்மா அப்பாவுடைய பெருமையை நீங்க விடுவீங்க? வீட்டில் உட்கார்ந்து அவர் சோறை தின்னுட்டு அப்பா பெருமையை பேசுறது, அவர் சம்பாரிச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அப்பா மீசக்காரர், எங்க அப்பா அந்த நாள்ல, எங்க அம்மா அந்த நாள்ல. நிறைய ஆண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எங்க அம்மா சமைச்சாங்கன்னா, சட்டியில வச்சு சமைச்சாங்கன்னா 4 வீட்டுக்கு மணக்கும். ஆமா, கொஞ்சம் பவுடர் வேணா கொட்டி தரட்டுமா நாங்க வேணா? இல்ல அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்குது. எங்க அம்மா சமைச்சா, எங்க அப்பா சமைச்சா, எங்க அம்மா சமைச்சா.
இந்த கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு அம்மா அப்பாவை பெருமையா பேசுகிறத நீங்க எப்போ விடுறீங்களோ அப்பதாங்க உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அம்மா அப்பாவை கணவனுக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா எப்பவும் பேசிட்டு இருக்கிற குடும்பத்துல சமாதானம் வரவே வராதுங்க. அதே மாதிரி மனைவிக்கு முன்பாக தன்னுடைய அம்மா அப்பாவை மட்டும் பெருமையா, நான் சொல்றேன், அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே. நமக்கு ஒரு கணவனாருடைய வீடு தேவையே இல்லையே. அப்படின்னா கல்யாணம் பண்ணாம சும்மா இருந்திருக்கலாமே. நமக்கு மனைவி தேவையே இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சிங்கன்னா நீங்க புகழ்த்த வேண்டியது, பெருமையா பேச வேண்டியது யாரதான் பேசணும்? வரமாட்டீங்க தான் நிறைய பேருக்கு. கணவனாரதாங்க, நான் என் வீட்டில் இப்படி கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கேன், உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா சாப்பிட்றேங்க, நல்லா துணிமணி உடுத்துறேங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நல்லா வச்சிருக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும். சிலர் நல்லா வைக்காம இருக்கலாம், சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கணவனாரும் அப்படிதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த சூழ்நிலை இல்லைன்னா கூட நீங்க அப்படி 4 டைம் சொல்லும் போதே அவர்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, நான் மனைவியை நல்லா நம்ம அப்ப என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும், நம்முடைய கணவனாரை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அப்போது வரும்னு சொல்றேன். நீங்க ஓயாம வீட்டு புகழையே பாடிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வரும்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ வீட்டிலேயே போய் உட்காந்துட்டு வா அப்படின்வாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனா அப்போ இந்த அம்மா, இந்த சிஸ்டருடைய அப்பாவை பாருங்க, அடுத்த பொண்ணையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதோட நிப்பாட்டினாரா? வேதம் சொல்லுது 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி இருக்கிறார் பாவி. 10 முறை. யார்கிட்ட? 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணி இந்த 2ஐயும் கையில வாங்கி வச்சிருக்கிற இந்த மாமனாரு 10 முறை அவன் சம்பளத்தையே வாங்கி. இன்னொன்னு சொல்றாரு, ராத்திரி களவா போனதை யார் கொடுத்தா? நான் கொடுத்தேன். பகல்ல களவா போனது நான் கொடுத்தேன். இதுக்கு மிஞ்சி ஏதாவது ஒன்றை எவனாவது திருடிட்டு போனா அப்படின்னா அதையும் என்கிட்ட கணக்கு போட்டு கேட்டு, கணக்கு போட்டு, மாமனார் கணக்குல கெட்டி கணக்கு போட்டு கேட்டு வாங்கிட்டாரம்மா. ஆனா கடைசியில் ஒன்று சொல்றாரு, நான் சேவித்தவர், என் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கின் தேவனாகிய பயபக்திக்குரியவர், அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா என்ன நீ எப்படி அனுப்பியிருப்ப அப்படின்னா வெறுமையா அனுப்பியிருப்ப. நான் ஒன்னும் இல்லாம போயிருப்பேன். இதா கிடைச்சிருச்சுடா, இவனை ஒரே அமுத்தி கொன்றுலான்னு நீ என்னை கொன்றிருப்ப. ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என் முன்னோர்களுடைய பயபக்திக்குரியவர் என் கூட இருந்து என்ன ஆசீர்வதித்து இப்ப பல பரிவாரங்களை என் கையில கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். நான் நம்புறேன், மனுஷன் ஆதாயத்திற்காக உங்களை ஏமாத்தி கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுடையது எல்லாத்தையும் உரியணும்னு நினைச்சாலும், இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தாரானால், இஸ்ரவேலின் நம்பிக்கைக்குரிய தேவன் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் அங்கிருந்து நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படுவது இல்லை. அவங்க உங்களை வெறுமையா அனுப்பணும்னு நினைக்கலாம், அவங்க உங்களை ஒன்னும் இல்லாம அனுப்பணும்னு நினைக்கலாம். ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உங்களை விடவே மாட்டாரு. அப்ப இதுக்குத்தான் சொல்றது, கடவுள் பக்தி வேணும், ஆண்டவரோட நெருக்கமான உறவு வேணும், ஆண்டவரோட நீங்க ஐக்கியமா இருங்க அப்படின்னு ஏன் நாங்க திரும்ப 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 சொல்றோம்னா, உங்களை அழிக்கவே நினைச்சாலும், உங்களை நீங்க வளரும் போது உங்களை மட்டம் தட்டி உட்கார வச்சாலும், உங்க எதிர்காலத்தை அழிக்கிறதற்கு அடிமையாக வச்சாலும், நீங்க ஆண்டவரோட நடந்தா கர்த்தரே அங்கிருந்து உங்களை உயர்த்தி உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கு, உங்க உயர்வை தடுப்பதற்கு உலகத்துல ஒரு மனுஷனாலும் முடியாது, ஒரு மனுஷனாலும் முடியாது. அதத்தான் யாக்கோபு சொல்றாரு, அவர் என் கூட இருந்து உன் கைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கிருபையாய் தப்புவித்தார். ஆமென். அப்போ ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட், பைபிளை தூக்குறவங்க கூட ஆதாயத்திற்காக உங்களை தேட முடியும். இரண்டாவது, இரத்த சம்பந்தமான உறவுகள் கூட
ஆதாயத்திற்காக உங்களை பயன்படுத்த முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா தான். சொல்லுங்க, அக்கா தான். நல்லா சொல்லுங்க, அக்கா தான். உங்க அண்ணன் தான், உங்க கூட பிறந்த அண்ணன் தான், உங்க மச்சான் தான், உங்க மாமி தான். ஆனா அவங்க கூட ஆதாயத்திற்காக மட்டும் உங்களை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நிறைய அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு செஞ்சு 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 தங்களுடைய வாழ்க்கையை கவனிக்காம, தங்களுடைய குடும்பத்தை கவனிக்காம இன்னைக்கு ஒன்றும் இல்லாம நிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க ஸ்திரப்படுங்க, உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. உங்க அக்காவுடைய குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க அண்ணன் குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க சித்தப்பா குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க தம்பி குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க 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 அவங்களுடைய குடும்பத்தை அழகா பார்த்துக்குவாங்க. நீங்க உங்க குடும்பத்தை பார்த்து மிச்சம் இருக்கிறத நீங்க கொடுத்தா போதும். ஆமே. நீங்க இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி இன்னொருத்தரிடத்துல ஜாமீன் நின்று உங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் காப்பாத்துறதுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம். உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, தப்பு இல்லை. இன்னொருத்தரை நடத்தணும்னு தான் வச்சிருக்கிறாரு, உதவி செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உதவி செய்யறவங்களை கத்த தேடுறாரு. ஆனா ஒன்றை கவனியுங்கள், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆதாயத்திற்கு மட்டும் நம்மளை தேடுறவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கவனமாய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சொந்தக்காரங்களிடத்துல கூட நான் ஜாக்கிரதையா இருக்கிறதற்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், யாரு மேல எனக்கு கோபம் இல்லை. உங்க குடும்பத்துல நீங்க செய்யறத குறித்து எனக்கு என்னங்க வருத்தம்? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க செய்யுங்க, அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் உரி பண்ணிக்கிறேன். நான் யாருடைய குடும்பத்திலையும் வந்து பார்க்கல, எதுவும் பண்ணல. ஆனா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பின்னாடி கஷ்டப்பட கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். இப்படி சில பேர் அப்படி இருக்காங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. அதுக்காக நீங்க ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே கஞ்சத்தனம் பண்ணிட்டு அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அதான் ஆபத்துல உதவுகிறதுக்கு தான் சிநேகிதன், கஷ்டத்துல உதவுகிறதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு கஷ்டமா, அவங்களுக்கு ஒரு பாரமா, கை தூக்கி விட முடியுமா? அப்படியே டபார்னு கையை தூக்கி பிடிச்சி விட்டு, இதாப்பா உனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுனால நீ வந்துருவியா, இதா வச்சுக்கோ, வா மேல வா அப்படின்னு தூக்கி விடுங்க. அது தப்பு இல்லை, அது தவறல்ல. ஆனா வாழ்க்கையே அவங்களுக்காக தியாகம் பண்ணி இங்க ஒன்றும் இல்லாம அதையே கவனிச்சுட்டு இருந்தா அப்போ நீங்க என்னைக்கு வாழ்றது? அதனால ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க. என் சொந்தங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்னா ஞானமா இருக்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, சத்தமா ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் நம்மோட கூட இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பயபக்திக்குரிய தேவன் என்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. அப்பா அந்த ஞானத்தை எனக்கு கட்டளை இடும் ஆண்டவரே. என் குடும்பத்தை கட்டி எழுப்ப, என் பிள்ளைகளை கட்டி எழுப்ப எனக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே
ஆவியானவரே பரிசுத்த முழு பலத்தோடே ஆவியானவரே சொல்லிக்கொண்டே ஆவியானவரே அப்பா பரிசுத்த ஓ ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும். யார ஒரு தேவனுடைய பிள்ளை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா, தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறவர்களை இந்த கடைசி நாட்களில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும். அது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தரணும். ஆமென். சில இடங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமான வேலை, கடினமான வேலை, உயிருக்கு ஆபத்தான வேலை. அந்த வேலையை செஞ்சா இத்தனை வருஷம்தான் உயிரோட வாழ முடியும். ஆனால் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை கையில் எடுத்து ஏதாவது ஒரு பாவப்பட்ட கொஞ்சம் பேரை அப்படியே பிடிச்சி அவங்கள அந்த வேலையில் உட்கார வச்சு அதன் மூலமாய் அந்த மனுஷனுக்கு வியாதி இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்படிப்பட்ட உலகத்தில் மோசமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்காக உங்க சரீரத்தை கெடுக்காதீர்கள். இன்னொருத்தருக்காக உங்க குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்காக உங்க மனசை கெடுத்துக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முழுக்க நீங்க எதுக்காக ஜெபிக்கணும்னா, நான் சொல்றது எல்லாமே ஜெப குறிப்பு. இந்த 21 நாட்களும் இந்த ஜெப திருவிழா எதற்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நான் வெறும் செய்தியே ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் ஜெப குறிப்பா வச்சு இந்த 21 நாட்களும் ஜெபம் பண்ணணும். மனுஷனை குறித்து மட்டும் நீங்க சரியா அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமேன். மனுஷனை குறிச்ச அறிவை வேதத்துல ஆண்டவர் பல இடங்களிலே அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வாலிபன் மனுஷனை குறிச்சு அறிஞ்சிட்டான் அப்படின்னா அந்த வாலிபன் இடறவே மாட்டான். எந்த மனுஷனும் உங்களை காயப்படுத்தவே முடியாது. மனுஷனால வர்ற 90% பிரச்சனை, நான் சொல்றேன், மனுஷனை குறிச்ச அறிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். மனுஷனை இப்போ உங்களை சுற்றி சுற்றி இருக்கிற பிரச்சனை முழுக்க முழுக்க மனுஷனை வச்சு தானே இருக்குது. மனுஷன் தானே உங்களுக்கு எதிரியாளியா நின்று இருக்கிறான். நான் நம்புறேன், அறிஞ்சுக்குங்க, 90% பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கடைசியாக ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து